أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மறுமை நாளிலே எல்லாவற்றையும் மறுபடியும் திரும்ப படைக்கும்போது இந்த மனிதர்களையும் அல்லாஹ் திரும்ப படைக்கிறான். அவர்கள் அவரவர்களின் தரநிலைக்கு ஏற்றவாறு பல பிரிவுகளாக பிரிந்து வருவார்கள். கூட்டம் கூட்டமாக அவரவர்கள் செய்த நன்மை தீமைக்கு தகுந்தாற்போல அல்லாஹ் தனித்தனியாக அவர்களை எழுப்புவான் என்று சொல்லக்கூடிய பல ஹதீஸ்களும் பல குர்ஆன் ஆயத்துகளும் இருக்கின்றன. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அல்லாஹ் அல் ஜல்சலாங்கிற அந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான், யௌம இதி யஸ்துருன் நாசு அஷ்தாத்தன் லியுரவ் அமாலஹும். அந்த நாளில் மக்கள் தமது செயல்களை காண்பதற்காக பல பிரிவினர்களாக வருவார்கள். ஃபமை யாமல் மிஷ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா. அணுவளவு ஒருவர் நன்மை செய்தவராக இருந்தாலும் அதற்குண்டான கூலியை காண்பார். வமை யாமல் மிஷ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அவர் ஒரு அணுவளவு தீமை செய்தவராக இருந்தாலும் அதையும் அங்கே காண்பார். இதிலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் சரி, அணுவளவு தீங்கு செய்திருந்தாலும் சரி, எதுவுமே அல்லாஹ்வினிடத்தில் விடுபடாது. ஒவ்வொன்றுக்கும் அதற்கான பலனை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். அந்த நாள் அவ்வளவு நியாயமான, ஒரு அணுவளவும் யாருக்கும் துரோகம் இழைக்கப்படாத நாள் அது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அடியாரும், ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய அடியாரும் தான் இறக்கும்போது எந்த நிலையில் இருந்தாரோ, எந்த மனநிலையில் இருந்தாரோ அல்லது எந்த நிலையில் இருந்தாரோ அதை போலவே அதே நிலையிலேயே அவர்கள் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். ஒருவர் தொழுதுகிட்டு இருக்காரு, சஜிதாவில் இருக்காரு, சஜிதாலே இறந்து போகிறாருன்னா அவர் சஜிதாவிலே எழுப்பப்படுவார். அதே மாதிரி ஒரு ஆள் தர்மம் செய்கிறாரு, தர்மம் செய்யும்போது இறந்து போகிறாருன்னா அவர் தர்மம் செய்த நிலையிலேயே எழுப்பப்படுவார். ஒரு ஆள் தவறான முறையில் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், அந்த நிலையில் அவர் இறந்து விட்டார் என்றால் அவரும் அதே நிலையில் எழுப்பப்படுவார். நாம் இறக்கும்போது உங்களுடைய நிலை என்னவோ, நம்முடைய நிலை என்னவோ அதே நிலையிலேயே அல்லாஹ் எழுப்புகிறான். அதனால் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஏதாவது பாவம் செய்யும்போது நாம் யோசிக்க வேண்டும், இது போன்ற பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோமே, இதே நிலையில் மரணித்தால் எல்லோருமே திடுக்கமாக எழுந்திருக்கக்கூடிய அந்த நாளில் இந்த பாவம் செய்தவனாக எழுவது எவ்வளவு பெரிய கேவலம். அல்லாஹ்விடத்தில் எப்படி நம்முடைய அந்த முகத்தை கொண்டு போய் வைப்பது, இந்த விஷயங்களை எல்லாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். இப்போது சொன்ன அந்த ஹதீஸ் முஸ்லீமிலே 5518வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு சமுதாயத்தின் மீது அல்லாஹ் வேதனை இறக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அது அதிலுள்ள அத்துணை பேரையும் அந்த வேதனை தாக்கும். நல்லவர் கெட்டவர் என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அந்த வேதனை அனைவரையும் தாக்கும். ஆனால் அவர்கள் எழுப்பப்படும் போது அவர்கள் செயல்களுக்கு ஏற்ப மறுமையில் எழுப்பப்படுவார்கள். ஒருவேளை அல்லாஹ் அந்த வேதனையின் மூலம் நல்லவர் இறந்திருந்தால் அவர் நல்லபடியாக எழுப்பப்படுவார். அதே போன்று ஒரு கெட்டவர் அந்த வேதனையின் மூலம் இறந்திருந்தார் என்றால் அவர் கெட்ட முறையில் தான் எழுப்பப்படுவார். இதுவும் முஸ்லீமில் வரக்கூடிய 5519வது ஹதீஸாக இருக்குது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மக்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போது சொல்கிறாங்க, மக்களே, நீங்கள் மறுமையில் செருப்பு அணியாதவர்களாகவும் நிர்வாணமாகவும் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாகவும், அதாவது சர்க்கம்சிஷன் நாம் சுன்னத்து பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது கூட செய்யப்படாதவர்களாகவும் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. யௌம நத்விஸ் ஸமாஅ கதையிஸ் சிஜில்லி லில் குதுபி. எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவதைப் போல் வானத்தை சுருட்டக்கூடிய அந்த நாளில், கமா பதானா அவ்வள ஹல்கின் நுஈத். முதல் படைப்பை நாம் துவக்கியதைப் போலவே அதை மீண்டும் நாம் நிறுவுவோம். வாதன் அலைனா.
இது என்னுடைய வாக்குறுதி. இன்ன குன்னா ஃபாயிலீன், நாம் எதையும் செய்வோராவோம் என்று வரக்கூடிய இந்த குரானுடைய ஆயத்தை ஓதிவிட்டு சொல்கிறாங்க, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஆடை அணிவிக்கப்படக்கூடிய முதல் நபர் இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய 5102வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும்? ஒரே சமதளமாக ஒரே வெற்றிடமாக இருக்கும். அங்கே அவ்வளவு அனல் பறந்து கொண்டிருக்கும். ஏன்னா அந்த சூரியன் 1 மைல் தொலைவில் இருக்கிறதுனால. அந்த நிலையில் நீங்கள் செருப்பில்லாமல் எழுப்பப்படுவீர்கள். போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பு இருக்காது. இன்றைக்கு கொஞ்சமாக எங்கேயாச்சும் வெயில் காலத்தில் செருப்பில்லாமல் நடந்து போனால் அதனுடைய வேதனை தெரியும். அந்த நாளில் உங்களுக்கு செருப்பு இருக்காது. அவ்வளவு வெயிலிலும் அவ்வளவு சூட்டிலும் 50,000 வருடங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள். அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழல் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் தப்பித்தார். இல்லைன்னா ரொம்ப கொடூரமான அந்த நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றையும் சொல்கிறார்கள், நிர்வாணமானவர்களாக வருவீர்கள், எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் வருவீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, பெண்களும் ஆண்களும் ஒரே இடத்துல நிர்வாணமாக வந்தாக்கா எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வேதனையில் யாரும் யாரையும் பார்ப்பதற்கு முற்பட மாட்டார்கள். அவ்வளோ வேதனையான காலம். என்ன ஆயிஷா நினச்சிட்ட நீனு? அது அவ்வளோ எளிதாக இருக்கும் என்று நினைத்தாயா? அவ்வளோ கொடூரமான அந்த நாள். அன்றைக்கு நாம் தப்பித்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய அந்த நாளில் யாரும் நிர்வாணமாக இருந்தால் கூட ஒரு ஆணும் ஒரு பெண்ணையோ ஒரு பெண் ஒரு ஆணையோ பார்க்க மாட்டார்கள். தன்னை காப்பாற்றி கொண்டால் போதும் என்ற நிலைமைதான் அங்கே இருக்குமே தவிர இது போன்ற எண்ணங்களுக்கு அங்கே துளி கூட இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தன்னை பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கொள்வார்கள். அவர்களெல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குது இல்லையா, அதை தூக்கி பிடிப்பார்கள். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்று யாரும் கிடையாது. அவர்கள் சரியான முறையில் ஆராய்ச்சி செய்து கடவுள் இல்லை என்று அறிந்து கொண்டார்களா என்றால் அவர்களுடைய ஆய்வு எல்லாம் குறைவாகவே இருக்கும். இந்த நேரத்தில் தங்களை பகுத்தறிவுவாதிகள் என்று வேறு போற்றிக்கொள்வார்கள். இப்படியாப்பட்டவர்கள் தாங்களும் வழிகெட்டு போவது மட்டுமல்லாமல் தங்களை சுற்றியுள்ள மக்களையெல்லாம் வழிகெடுத்து அல்லாஹ் என்று ஒருவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மக்களையும் வழிகெடுத்ததால் அவர்கள் கியாமத் நாளையில் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வ உஜூஹு யௌம இதின் அலைஹா கபரா, அந்த நாளிலே சில முகங்கள் மீது புழுதி படிந்திருக்கும், அழுக்காக இருக்கும். மேலும் தர்ஹகுஹா கதரத், அவற்றை கருமை மூடியிருக்கும், கண்ணங்கரேர் என்று இருக்கும். அவர்களெல்லாம் யார்? உலாயிகஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரத்து, அவர்களே இந்த ஏக இறைவனை மறுத்தவர்களான பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனிலே 80வது அத்தியாயத்தில் 40, 41, 42வது வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நிலை. அடுத்து யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு நல்ல முஸ்லிம்களாக இருந்தார்களோ அவர்களை பற்றி அதே சூறாவில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். உஜூஹஹும் யௌம இதிம் முஸ்ஃபிராத், அந்த நாளில் சில முகங்கள் ஒளி வீசும். லஹிகத்துன் முஸ்தபுசிரத்துன், மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதற்கு அப்படியே எதிர்மறையாக நல்லவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் இருக்கும்போது நல்ல முஃமினாக இருந்து அல்லாஹுவை நம்பி அவன் சொல்லக்கூடிய அந்த ஈமானிய விஷயங்களை எல்லாம் அவன் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்திருந்தால் அவனுக்கு இது போன்ற ஒரு நிலை கிடைக்கும். இன்னும் சில பேரை பற்றி அல்லாஹ் 75வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். 22வது வசனம் முதல் 33வது வசனம் வரை. சில முகங்கள் அந்த நாளில் சோகமயமாக இருக்கும். அவர்களுடைய கால்கள் எல்லாம் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்ளும்.
அந்த நாளில் இழுத்து செல்லப்படுவது உமது இறைவனிடமே. அவன் எப்படியாப்பட்ட ஆள்? அவன் எதையும் நம்பவும் இல்லை, அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்பவும் இல்லை, தொழவும் இல்லை. மாறாக இது எல்லாம் பொய். சும்மா அல்லாஹ் இருக்காங்க அதிங்கப்பா தொழுங்க அப்படின்னு சொல்லாதீங்க, இது எல்லாம் பொய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி திரிந்தவன் தான் இது போன்று சோகமயமாக அந்த நாளில் காணப்படுவான். எதனால்? ஆஹா, தப்பான விஷயத்தை நாம் ஈமான் கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஈமான்கிறது அந்த நாளில் நம்மை காக்கக்கூடிய கேடயம். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் உங்களுக்கு ஈமான் மட்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மட்டும் இருந்திருந்தால் உங்களை அது நரகத்திலிருந்து காப்பாற்றிவிடும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் வழிகெட்டவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை நம்பாமல் வழிகெட்டவராக இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் முகம் குப்புற நரகத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல் ஃபுர்கானிலே. அல் ஃபுர்கான் என்ற அந்த அத்தியாயத்தில் 25வது அத்தியாயம் 34வது வசனத்தில், அல்லதீன யோஹ்சரூன அலா உஜூஹிஹிம் இலா ஜஹன்னம், முகம் குப்புற நரகத்தை நோக்கி இழுத்து கொண்டு செல்லப்படுவோர், உலாயிக்க ஷர்ரும் மாகானம் வ அலத்து சபீலா, கெட்ட இடத்தில் தங்குவோராகவும் வழிகெட்டவராகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாளையில் கெட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய முகத்தால் நடந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஆள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரை எப்படி முகத்தால் நடந்து இழுத்து செல்லப்படுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் 2 கால்களால் நடக்கச் செய்த அந்த இறைவனுக்கு மறுமை நாளில் அவனை முகத்தால் நடக்க வைக்கவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புகாரில் வரக்கூடிய 4760வது ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. யாரெல்லாம் வழிகட்டவர்களாக இருந்தார்களோ அந்த நாளில் அவர்களெல்லாம் தங்களுடைய முகங்களால் நடந்து வருவார்கள். எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்! என்ன மாதிரி தரை அது! எவ்வளவு கொதிக்கின்ற அந்த தரை, அந்த தரையில் சும்மா முகத்தை வச்சாலே தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு தரையில் அல்லாஹ் யாரெல்லாம் வழிகட்டு போய் அல்லாஹுக்கு எதிராக நின்றார்களோ அவர்களை எல்லாம் தங்களுடைய முகங்களால் நடப்பாட்டி அல்லாஹ் இழுத்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லப்படுது. அல்லாஹ் இது போன்ற நிலைகளிலிருந்து நம்ம எல்லாம் பாதுகாக்கட்டும். அடுத்து இன்றைக்குள்ள மக்களை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு செய்தி, மார்க்கம் சம்பந்தமான செய்தியை, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இதுவெல்லாம் பிதஅத்தான விஷயம், இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இதை விட்டு விடுங்கள், இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா அதை ஏற்றுக்கிறதுக்கு அவர்களுடைய மனம் தயாராக இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர்கள் ஒரு வகையான வணக்க வழிபாடுகளால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். தொழுகிற முறையாக இருக்கட்டும், ஜக்காத்து கொடுக்குற முறையாக இருக்கட்டும், நோன்பு வைக்கிற முறையாக இருக்கட்டும், இது போன்று அல்லாஹுடைய விஷயங்களில் அவர்கள் சரியான முறையல்லாமல் தவறான முறையில் கற்பிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள்ட்ட போயிட்டு நீங்கள் செய்கிறது இது சரியல்ல, இது பிதஅத்து, இதை விட்டுருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தான் நமக்கு போதிச்சிருக்காங்க, இது சஹீஹான ஹதீஸு, இதை எடுத்து நடங்க அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை விட அவர்களுடைய பெற்றோர் யாரெல்லாம் சின்ன வயசில் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்களோ அந்த விஷயம்தான் அவருடைய மனதை விட்டு அகலமாக இருக்குது. இது போன்ற விஷயங்களை அவர்கள் காது கொடுத்தும் கேட்காதவர்களைப் போலவே இருப்பார்கள். இப்படி தொப்புளில் கை கட்டக்கூடாது, நெஞ்சில் தான் கை கட்டி தொழுன்னு அப்படின்னு சொன்னாக்கா, நான் எப்படி சின்ன வயசுலேருந்து இப்படி தான் தொழுது பழக்கப்பட்டுட்டேன், எப்படி இதை மாற்றுறது? அப்போது உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முக்கியமல்ல, ஆனால் நீங்கள் சிறு வயதிலிருந்து யாரோ ஒருவர் சொல்லித்தந்த விஷயம் பெரிதாக தெரிகிறது. இப்படி அல்லாஹுடைய செய்தி ஒருவருடைய காதில் கேட்டிருந்தும், நபிகள் நாயகம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒருவர் தெரிந்திருந்தும் அதை எடுத்து நடக்காமல் அதை புறந்தள்ளிவிட்டு தங்களுடைய முன்னோர்கள் எப்படி தங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி நடப்பவர்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி தெரியுமா எழுப்புவான்? ஏன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு காது இருந்துச்சு, கேட்க மனசில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு கண் இருந்துச்சு, பார்க்க மனசில்லை. வாய் இருந்துச்சு,
நல்ல விஷயங்களை பேச மனசில்லை. அப்போது இதையெல்லாம் மறுத்தீர்கள் அல்லவா? அப்போது நீங்கள் காதிருந்தும் செவிடர்களாய், கண்ணிருந்தும் குருடர்களாய், வாயிருந்தும் ஊமைகளாய் தானே இருந்தீங்க. அப்படியே அல்லாஹ் எழுப்புவான். வமை யஹ்தில்லாஹு ஃபஹ்வல் முஹ்ததி. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவரே நேர்வழி பெற்றவர். வமை யுல்தில் ஃபலன் தஹிதல்லஹும் அவுலியா மின் தூனிஹி. யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனுக்கு அல்லாஹுவை தவிர பாதுகாவலர் யாரும் கிடையாது. அப்படின்னாக்கா அல்லாஹுவும் பாதுகாக்க மாட்டான், வேறு யாரும் அவனை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வ நஹ்சுருஹும் யௌமல் கியாமதி அலா உஜூஹிஹிம். அவர்களை முகம் கவிழ செய்து அவர்களை உம்யன் குருடர்களாக, வ புக்மன் ஊமைகளாக, வ சும்மன் செவிடர்களாக கியாமத்து நாளில் எழுப்புவோம். மாவாஹும் ஜஹன்னமு. அவர்களின் தங்குமிடம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் எங்கே இருக்குது? பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய 17வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் இருக்குது. அதனால் அல்லாஹுடைய செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வரும்போது அது எத்தனை வருடங்கள் நீங்கள் பழகிய பழக்கமாக இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் செவி சாய்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் பிதத்தான விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு இது போன்ற நிலைமை ஏற்படும். அதனால் இந்த விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் அதிகமான விளக்கங்களை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். வாஹத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.